பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்களை இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம். இதுவரைக்கும் நீலகிரியில ரகசியமா நடந்துட்டு வந்த ஒரு துணைவேந்தர்கள் கூட்டம், அதுவும் ஆளுநர் தலைமையில் நடந்த துணைவேந்தர் கூட்டம் நேற்று முதலமைச்சர் தலைமையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் எப்போதுமே மாணவருக்கு போய் சேரக்கூடாது. அதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துணைவேந்தர்கள் கிட்ட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. மேலும் மாணவர்கள் கிட்ட சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேசக்கூடிய வகையில நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு தோழர். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை எப்படி உருவாக்கிட வேண்டும் என்கிற தொலைநோக்கு சிந்தனை என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுக்கு தான் இருந்தது. நான் இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் என்றெல்லாம் நான் பிரித்து பேசுவதற்கு தயாராக இல்லை. எல்லா முதலமைச்சர்களையும் சேர்த்தே சொல்கிறேன். அது அதிமுகவினுடைய முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அது பொருந்துகிற ஒரு நடவடிக்கை தான். அப்போ எந்த முதலமைச்சர்களுக்கு அந்த தொலைநோக்கு சிந்தனை இருந்ததோ அந்த முதலமைச்சர்களினுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பெறப்படாமலேயே ஆளுநர் ஒரு ரகசிய கூட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தார். தொடர்ச்சியாக நடத்தியது மட்டுமல்ல, ஆளுநர் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பல்கலைக்கழகத்தில் போய் பேசிக் கொண்டிருந்தார். பல்கலைக்கழகத்துக்கென்று பாடத்திட்டங்கள் வகுக்கப்படுகின்றது. அதற்கென்று ஒரு குழு, பல்கலைக்கழகத்தை இயக்குவதற்கென்று ஆட்சி மன்ற குழு, அந்த ஆட்சி மன்ற குழு செயல்படுத்தி தருகிற வரையறைகளை, கல்வி குறித்த விழிப்புணர்வை பல்கலைக்கழகத்துக்குள் செயல்படுத்துவதற்கென்று தனியாக குழு, அதற்கென்று ஒரு நிர்வாகம், இவையெல்லாம் இருந்தாலுமே கூட ராமாயணம் குறித்து பல்கலைக்கழகத்தில் போய் ஆளுநர் பேசுகிற வாயிலை ஆளுநருக்கு திறந்து வைக்கிற ஒரு சூழல் என்பதுதான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முன்பு வரை இருந்தது. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு வேந்தராக முதலமைச்சரே வர வேண்டும் என்கிற நீண்ட நாள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை என்பது இன்றைக்கு நினைவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் இன்றைக்கு அறிவுறுத்தல்களை நேரடியாக வேந்தர்களுக்கு, துணைவேந்தர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்கன்னா, நான் பெயரை எல்லாம் சொல்ல விரும்பல. சில சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறேன் என்கிற பெயரால் மாணவர்களிடத்துல மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடியவர்களை நாம பார்த்தோம். பள்ளி கல்வித்துறை அதற்கு எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றியது என்கிற காட்சிகளையும் நாம பார்த்தோம். கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி நான் பெரிய ஆளாக்க விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த கல்வி கட்டமைப்புக்குள் வந்து விட்டதே என்கிற கவலைப்பாடு எல்லோருக்கும் இருந்தது. முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களாகிய எல்லோருக்கும், பொதுவான பெற்றோர்களுக்கும் அந்த அச்சம் என்பது இருந்து கொண்டேதான் இருந்தது. கல்வி நிலையங்களில் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருந்தன. இதுல என்ன ரொம்ப முக்கியமானா, தந்தை பெரியார் பெயரால் பல்கலைக்கழகத்தை சேலத்தில் அமைத்திருக்கிறோம். பெயரே தந்தை பெரியார் பல்கலைக்கழகம். எந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பெரியார் தன்னுடைய வாழ்நாளெல்லாம், தன்னுடைய இறுதி மூச்சு அடங்குகிற வரை மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு பேசினாரோ, எந்த மக்களை விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக பெரியார் காலமெல்லாம் உழைத்தாரோ, அந்த பெரியார் பெயரால் அமைந்திருக்கிற பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை அழைத்து பேசுகிறார் ஆளுநராக இருக்கிற ரவி. ரவியை சந்தித்து விட்டு போனதற்கு பிறகு ஆளுநர் என்ன அறிவுரை தந்தாரோ அதை நான் செயல்படுத்துவேன் என்று சர்க்குலர் அனுப்புறாரு, சுற்றறிக்கை அனுப்புறாரு. யாரு? தந்தை பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அனுப்பிவிட்டு 2வது நாள் ஒரு அறக்கட்டளையை துவங்குகிறார். யாருடைய பணத்தில் அந்த அறக்கட்டளையை துவங்குகிறார்? பல்கலைக்கழகத்தினுடைய நிதியிலிருந்து அறக்கட்டளையை துவங்குகிறார். அந்த அறக்கட்டளைக்கு அறங்காவலராக தன்னைத்தானே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமித்துக் கொள்கிறார். இதற்கு பதிவாளரும் துணை நிற்கிறார். அந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் அந்த அறக்கட்டளையின் மூலமாக நடத்தப்படும் என்று சொல்கிறார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை முறைகேடாக பயன்படுத்தி அந்த நிதியின் மூலமாக துவங்கப்பட்டிருக்கிற அறக்கட்டளையில் வகுப்புகளை எடுப்போம் என்று சொல்கிறார்கள். என்ன வகுப்பு எடுக்கிறார்கள் என்று கேட்டால் RSS சாகா வகுப்புகள் எடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்ன பிற தொழில்நுட்ப பயிற்சிகளை தருகிறோம் என்கிற பெயரால் RSS செயல் திட்டங்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்து பயிற்சி வகுப்புகளாக தருகிறார்கள். பெரியாரினுடைய பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இப்படி ஆளுநரால் செய்ய முடிந்ததே. அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து அன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் பொன்முடி அவர்கள் தலைமையில விசாரணை எல்லாம் நடைபெற்று அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு வாரண்ட் எல்லாம் அனுப்பப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப இத்தகைய ஒரு சூழல் கல்வி கட்டமைப்புக்குள் ஊடுருவி இருக்கிறது. கல்வி கட்டமைப்பையே முழுமையாக சிதைக்கிற வேலையை நாக்பூர் அஜெண்டா படி இங்கே செய்து கொண்டிருந்தார் ஆளுநர் என்பதுதான் நமக்கெல்லாம் இருந்த கவலை. இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு கட்டுகிற இடத்தில் முதலமைச்சர் இருந்து இந்த துணைவேந்தர்களை அழைத்து பேசி இருப்பதன் மூலமாக, துணைவேந்தர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை தந்திருப்பதன் மூலமாக, நீங்க உலகம் முழுமைக்கும் உச்சத்தை தொடுவ வேண்டிய கட்டமைப்பு எதுன்னு கேட்டா அறிவியல் தான். நீங்க அறிவியலினுடைய வளர்ச்சியால் தான் இன்றைக்கு நாடு முழுமைக்கும்
இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற காட்சியை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அறிவியலுக்கும் அறிவுக்கும் ஒவ்வாத செய்திகளை எல்லாம் பேசிக்கொண்டு, அறிவியலுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லாத செய்தியை எல்லாம் பேசிக்கொண்டு, மூட நம்பிக்கையின் பெயரால் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டமைப்புக்குள் எவ்வளவு மோசமான அணுகுமுறைகள் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இப்போது முதலமைச்சருடைய இந்த அறிவுறுத்தல் என்பது சிதிலமடைந்து போயிருக்கிற கல்வி கட்டமைப்பை மீட்டுருவாக்கம் செய்கிற நடவடிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இனிமேலாவது இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்குள் மூட நம்பிக்கை இனி எளிதாக புகுந்து விடாத அளவுக்கு முதலமைச்சர் ஒரு அரண் வைத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். தமிழிசை அவர்கள் இந்த கூட்டத்தை பத்தி கருத்து சொல்லும்போது என்ன விமர்சிச்சிருக்காங்கன்னா, பல்கலைக்கழகங்களை உங்களுடைய கட்சி அலுவலகங்களா மாத்திராதீங்க, அறிவு கூடமா இருக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களை நீங்க அறிவாலயமா மாத்திராதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆளுநருக்கு ஒரு முன்னாள் ஆளுநர் சப்போர்ட்டா வராருன்னு பாக்கலாமா? இல்ல, இதுல நான் ரொம்ப முக்கியமா என்ன சொல்ல விரும்புறேன்னா, பல்கலைக்கழகங்களை அறிவாலயமாக மாற்றுவதில் பிரச்சனை இல்லை, கமலாலயமாக மாற்றி விடக்கூடாது. ஏன்னா அண்ணா அறிவாலயமா மாத்தினா நீங்க கவலைப்படணும், கலைஞர் அறிவாலயமா மாத்தினா நீங்க கவலைப்படணும், மு.க. ஸ்டாலின் அறிவாலயம்னு மாத்தினா நீங்க கவலைப்படணும். அறிவு ஆலயம் என்று சொன்னால் என்ன பொருள்? மரியாதைக்குரிய மறைந்த தமிழ் மொழிக்காக தன்னை தத்தம் செய்து கொண்டு தமிழ் மொழியினுடைய மேன்மைக்காக காலமெல்லாம் இயங்கிய குமரி அனந்தனுடைய அருமை மகளார், தமிழ் இசைன்னு பேர் வச்சாரு. அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும், என்னை விட கற்று தேர்ந்தவர் தான். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்ல. அறிவு ஆலயம் என்று சொன்னால் அறிவு சுரக்கிற ஆலயம் என்று பொருள். அப்போ கல்வி நிலையங்கள் அறிவு சுரக்கிற ஆலயங்களாகத்தான் இருக்க வேண்டும். மூட நம்பிக்கைகள் சுரக்கிற ஆலயங்களாக அது இருக்கக்கூடாது. மூட நம்பிக்கையை மக்கள் மனதில், குறிப்பாக கல்வி கற்க வருகிற மாணவர்களுடைய இதயத்தில் விதைக்கிற ஆலயங்களாக இருக்கக்கூடாது. அதற்காக அல்ல அந்த கட்டமைப்பு. எனவே அது அறிவாலயமாக தொடர்வதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டதை போல பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சாகா வகுப்புகளை எடுப்பதற்கு ஒரு அறக்கட்டளையை துவங்கினார் என்று சொன்னேன். யாருடைய காசு? இது யாருடைய செயல் திட்டம்? இந்த செயல் திட்டத்தை வகுத்தது யார்? அன்றைக்கு எங்கே சென்றார் தமிழிசை சவுந்தரராஜன்? ஏன் அன்றைக்கு அவருடைய குரல் எதிரொலிக்கவில்லை? நீங்கள் அப்போதல்லவா கண்டித்திருக்க வேண்டும். கல்வி நிலையங்கள் எல்லாம் இப்படி ஒரு அமைப்பின் கீழாக ஒரு கட்டமைப்புக்குள்ளாக வரக்கூடாது என்றல்லவா நீங்கள் பேசியிருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் இருக்கிற கருத்து சுயமரியாதை சிந்தனை தான். உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்து மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்து தான். நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றாலும் மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்றாலும் மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது. நீங்கள் லண்டன் போன்ற யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்படுகிற நகரங்களுக்கு சென்றாலுமே கூட மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள். இது உலகளாவிய தத்துவம். அந்த தத்துவத்தை தமிழ்நாட்டில் பறந்து விரிந்து எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் உருவாக்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்துகிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மத நம்பிக்கையை பல்கலைக்கழகங்களில் புகட்டிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அறைகூவல் விடுக்கலாம், நீங்கள் கண்டிக்கலாம். கிறித்தவ மிஷினரிகளைப் போல கிறித்தவத்தை பரப்புகிற வேலையை செய்திட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிக்கலாம். பகுத்தறிவு சிந்தனைக்கு இடம் தாருங்கள் என்று சொல்கிறார். எந்த மதத்துக்கும் இடம் தராதீர்கள் என்று சொல்றார். கல்வி நிலையங்கள் அப்படித்தானே சார் இருக்கணும். யூனிஃபார்ம்ங்கிற கான்செப்ட் ஏன் சார் வந்துச்சு? ஏழை பணக்காரன், உயர் ஜாதி கீழ் ஜாதி, வேறு மதம் இன்ன மொழி, இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே யூனிஃபார்ம் கான்செப்ட். மாணவர்கள் எல்லோரும் ஒரு சேர இருக்க வேண்டும். அதனாலதான் சார் யூனிஃபார்ம். அதுக்குதான் அந்த கல்வி நிலையங்களை அப்படி வார்ப்பிக்கிற கட்டமைப்பை இந்த திட்டம் இல்ல, இவர்களுடைய குலக்கல்வி திட்டம் இல்ல, இது மெக்காலே கொடுத்த கல்வி திட்டம். நீங்க மெக்காலேவை இன்னைக்கு ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் திட்டுறாங்களே, மெக்காலே தந்த கல்வி திட்டங்கள் இதெல்லாம். இந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நாடு இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த கல்வி கட்டமைப்பு மேம்படுவதற்கு காரணமாக. இல்லைன்னா நீங்க சொல்வதற்கே ரொம்ப வருத்தமாக இருந்தாலும், முடிவெட்டுகிறவரினுடைய மகன் முடிவெட்டுகிற தொழிலை தான் செய்திருக்க வேண்டும். சலவை தொழிலாளியினுடைய மகன் சலவை தொழிலாளியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இவங்க குலக்கல்வி திட்டத்தை தான் வைத்திருந்தார்கள். ராஜாஜி அதைத்தான் ஊக்குவித்தார், அதைத்தான் எதிர்த்து பேசினார் அண்ணா, அதைத்தான் எதிர்த்து பேசினார் பெரியார். எனவே இதையெல்லாம் செய்து காட்டியிருக்கிற காரணத்தால் இந்த பகுத்தறிவு சிந்தனை தான் கல்வி நிலையங்களில் போதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு முதலமைச்சர் ஒரு அறிவுறுத்தலை செய்கிறார். அது முதலமைச்சர் செய்ய வேண்டிய கடமை தானே. இது ஏன் நீங்க கொந்தளிக்கிறீங்க? இதுக்கே நீங்க இவ்வளவு வேகப்படுறீங்க? ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்நாள் ஆளுநருக்கு முன்னாள் ஆளுநர் வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறார் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. மாறாக நாக்பூரினுடைய ஏஜென்ட் ஒருவருக்கு ஆபத்து வந்து விட்டதாக இன்னொரு ஏஜென்ட் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டினுடைய தன்மை அறிந்திருக்கக்கூடிய அரசியல்வாதி என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு மாறாக ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிற இடத்துக்கு அவர் வந்து சேர்ந்ததில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஓகே, அதுல முக்கியமா அவர் பேசும்போது அயலக தமிழர்கள், அதாவது இங்க இருந்து கல்வி பெற்று போயிட்டு அங்க பெரிய இடத்துல இருக்கிற அயலக தமிழர்களோட
அறிவையும் கெப்பாசிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதனுடைய ஒரு நீட்சியா என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவில் வந்துட்டு பொருளாதார கொள்கைகள்லாம் தவறா விதிக்கப்பட்டது. அதனால அறிஞர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் வரதுக்கான ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. அதை நம்ம கொஞ்சம் சரியா பயன்படுத்திக்கணும். அதன் மூலமா அவங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கிட்டு உலக அளவுல நம்முடைய கல்வியை முன்னேற்றத்துக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும். இதுக்காக நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 20K உங்களுக்கெல்லாம் அது நினைவு இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய இளமை காலத்துல 20K அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யுக புரட்சியாக பார்க்கப்பட்ட காலம். இப்ப எல்லோருமே அந்த ஓகே. மில்லினியம் இயரை தொடங்கி எங்க போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு படையெடுத்து போனார்கள். அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு ஆன்சைட் போறதுங்கிறது ஒரு பெரிய மோகம். நான்லாம் கல்லூரியில படிக்கிற காலத்துல அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டா பெரிய விஷயமாச்சே அப்படின்னு பேசப்பட்ட அந்த காலகட்டம். இப்ப தொடர்ந்து இங்கிருந்து நம்முடைய தமிழர்கள் படையெடுத்து போன காட்சிகளை நாம பார்த்தோம். இப்ப அமெரிக்காவிலிருந்து நம்முடைய இந்தியர்களை எப்படியெல்லாம் வெளியேற்றுகிறார்கள் என்கிற காட்சிகளை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ம். அப்ப அறிவியலாளர்கள், தலை சிறந்த தொழில்நுட்ப அறிஞர்கள், இதையெல்லாம் விட விஞ்ஞானத்தை கற்றுத் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெருமக்கள், இவர்கள் எல்லோரும் இன்னும் மிக விரைவில் அவர்கள் நாடு திரும்பக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவில் இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாது. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இங்க உள்ள ட்ரம்ப் தான் மோடி, அங்க உள்ள மோடி தான் ட்ரம்ப். அப்ப நீங்க இதுக்கப்புறம் அதுல விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஒரே வரியில சொல்லியிருக்கிற செய்தியை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்காவுக்கு இது ஒரு சோகமான காலகட்டம் என்றுதான் நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய பின்னடைவான காலகட்டம் அமெரிக்காவுக்கு. இந்த நேரத்தில் வருகிறவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வை முதலமைச்சரிடத்திலே இருந்திருக்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா வேற எந்த நாட்டிலிருந்தும் இப்படி ஒரு குரல் ஒலித்திருக்குமான்னு கேட்டா இல்ல. நீங்க ஐன்ஸ்டைனில் தொடங்கி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமி பந்தில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் முழுமையாக எந்த நாடு பயன்படுத்தி கொண்டதோ அந்த நாடுதான் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. எந்த நாடு அந்த உட்கட்டமைப்புக்கு அந்த ஆராய்ச்சியாளர்களை பயன்படுத்தி இருக்கிறதோ அந்த நாடுதான் இன்றைக்கு அணு ஆராய்ச்சி உட்பட பல்வேறு ஆராய்ச்சிகளில் கற்றுத் தேர்ந்திருக்கிற நாடாக மாறி இருக்கிறது. நீங்க பல நாடுகளை இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். சுவிட்சர்லாந்து உட்பட, நார்வே உட்பட ஏராளமான நாடுகளை இதற்கு சொல்ல முடியும். ஆனா இப்ப இந்தியாவிடத்துல நெஞ்சுரத்தோடு சொல்கிறது துணிச்சல் இருக்கான்னு கேட்டா மோடி சொல்ல மாட்டார். ஏன்னா ஹேண்ட் கஃப் பண்ணி அமெரிக்காவிலிருந்து அனுப்பி இருக்கக்கூடிய நம்முடைய பூர்வ குடி மக்களை கூட பாதுகாக்க முடியாத, அதற்கு கூட குரல் கொடுக்க முடியாத, முதுகெலும்பு இல்லாத ஒரு பிரதமராக இன்றைக்கு மோடி இருக்கிறாருங்கிற காட்சிகளை பார்த்திருக்கோம். நாமே பேரலையின் வாயிலாக ஏற்கனவே அமெரிக்காவில் எப்படியெல்லாம் ஹேண்ட் கஃப் பண்ணி வெளியேற்றி இருக்கிறாங்க இந்தியர்களை, அதிலும் குறிப்பாக மோடியினுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற குஜராத்திகளை எப்படி வெளியேற்றி இருக்கிறாங்கன்னே நாம பேசியிருக்கோம். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆராய்ச்சியாளர்களை நம்முடைய பல்கலைக்கழகங்களுக்கு பயன்படுத்துங்க, அந்த அறிஞர்களினுடைய அறிவை நம்முடைய பல்கலைக்கழகங்களுக்கு பயன்படுத்துங்க, அவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததாக மாறும். இன்னொன்று, அதன் மூலமாக அவர்களினுடைய அறிவு செறிவை நம்முடைய மாணவர்கள் பயன்படுத்துவார்கள். இது ரெண்டு சைடும் பயன்படுது சார். இந்த அறிவிப்பை இந்தியாவில் அல்ல, உலக நாடுகளிலேயே எந்த தலைவரும் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடவில்லை, இப்படி ஒரு செய்தியை பேசவில்லை. அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு இந்த செய்தியை முதலமைச்சர் பேசி இருக்கிறார். உண்மையிலேயே இது மிக விரைவில் நடைபெறும்னு தான் நான் கருதுறேன். ஏன்னு சொன்னா நாளுக்கு நாள் அமெரிக்காவினுடைய நிலைமை மோசமாகி கொண்டே போகுது. இப்ப இந்த நிலைமை மோசமாக அங்கிருந்து வரக்கூடியவர்களை இங்க அகாமடேட் பண்ற வேலை நடந்ததுன்னா இங்க அமெரிக்காவுக்கு நிகரான கட்டமைப்பை, அமெரிக்காவுக்கு நிகரான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு தயாராகிவிட்டது. இன்னும் 3 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் அமெரிக்காவோடு நேரடியாக ஒரு மாநிலம். நீங்க எனக்கு இந்த நேரத்துல ஒரு வரலாற்று பூர்வமான செய்தி தான் நினைவுக்கு வருது. நிக்சன் நாட்டினுடைய அதிபர், நிக்சனை சந்திக்க வேண்டும் என்று அண்ணா விரும்புறார். அண்ணா ஏல் பல்கலைக்கழகத்தில் வகுப்பெடுப்பதற்காக செல்கிறார். அண்ணாவை சந்திக்க வேண்டும் என்று பலரும் காத்திருந்த நேரத்தில் அண்ணாவிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க யாரை சந்திக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் கருப்பின புரட்சிக்கு வித்திட்ட மார்ட்டின் லூத்தர் கிங்கை சந்திக்க விரும்புகிறேன், 2வது இந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிற நிக்சனை சந்திக்க விரும்புகிறேன்னு அண்ணா சொன்னார். ஒரு சிறை கைதியை வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு பிரஜை சந்திக்க முடியாது, எனவே மார்ட்டின் லூத்தர் கிங்கை நீங்கள் சந்திப்பதற்கு அனுமதி இல்லை. இந்தியா என்கிற நாட்டில் இந்தியாவினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய மாநிலமாக இருக்கிற மதராஸ் மாகாணத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற அண்ணாவை நிக்சன் சந்திக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. ஆனா வரலாறு திரும்பியது, அதே நிக்சன் இங்கே வந்தார். இங்கே வந்தபோது காமராஜரை சந்திக்க நிக்சன் விரும்பினார்.
காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் என்னுடைய முதலமைச்சரை சந்திக்க மறுத்த நிக்சனை நான் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி திருப்பி அனுப்பினார். இதெல்லாம் ஒரு வரலாறு. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய முதலமைச்சரை சந்திக்க மறுத்த அமெரிக்காவினுடைய அதிபர் இன்றைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்? அமெரிக்காவினுடைய அதிபரின் நடவடிக்கையால் அமெரிக்காவிலிருந்து வேலையிலிருந்து திரும்பக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் வேலை பெறக்கூடிய வாயிலை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். எனவேதான் நான் குறிப்பிட்டேன், உலக நாடுகளில் எந்த தலைவரும் இப்படி ஒரு பார்வையோடு வெளிப்படுத்திடவில்லை, இப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது 6 மாத காலத்துக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே. இதுல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் ஆகுறங்க தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அறிஞர்களாக இருக்கிறாங்க. வடநாட்டை சேர்ந்தவர்கள் குஜராத்திகள் இல்ல ஹரியானாவை சேர்ந்தவங்க எல்லாமே இல்லீகல் மைக்ரன்ஸா இருக்கிறாங்க. இந்த டிஸ்பாரிட்டி, அந்த வித்தியாசங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது இயல்பாகவே தமிழ்நாட்டினுடைய நேச்சர் அப்படி சார். நீங்க வளைகுடா நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிழக்காசிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐரோப்பா நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழர்கள் தங்களை எல்லா வேலைக்கும் தயார்படுத்திக் கொண்டார்கள் என்பது வேறு. ஆனால் நீங்கள் நாடு முழுமைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் உலக நாடுகள் முழுமைக்கும் சொல்கிறேன், உலக நாடுகள் முழுமைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு தமிழர்கள் சென்று அலங்கரிக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்க பல்கலைக்கழகங்கள் மீது இவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன ஒரு முதலமைச்சருக்கு? வேந்தராக இருந்துவிட்டு அவ்வப்போது பட்டமளிப்பு விழாக்களுக்கு சென்று பட்டமளித்து விட்டு போய்விட வேண்டியது தானே? எதற்காக இவ்வளவு தொலைநோக்கு சிந்தனைகளோடு ஒரு திட்டத்தை தீட்டிட வேண்டும் முதலமைச்சர்? முதலமைச்சரே பர்சனலா போய் உட்கார்ந்து ஏன் சார் அந்த மீட்டிங், ரிவ்யூ மீட்டிங் மாதிரி நடத்துறாரு சார் துணைவேந்தர்களுக்கு? என்ன சார் நோக்கம்? அப்போ கல்வியை எந்த அளவுக்கு மேம்படுத்திட வேண்டும் என்கிற தொலைநோக்கு சிந்தனை திராவிட இயக்கத்துக்கு இருக்குன்னு பாருங்க. நான் முதலமைச்சர்னு சுருக்கி பார்க்க விரும்பல, திராவிட இயக்கம்னு தான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே முதலில் பெண்களுக்கு பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று அன்னை தெரசாவின் பெயரால் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர். நான் திராவிட இயக்கம்னு சேர்த்தே தான் பதிவு செய்யறேன். நான் திமுகவுக்காக மட்டும் பேசிவிடக் கூடாதுன்றதுக்காக. அப்போ இந்த சூழலில் இருந்து நீங்க கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தமிழ்நாடு கொடுத்திருந்தா நாம எந்த நிலையை போய் உலக நாடுகள்ல அடைஞ்சிருப்போம். ஆனா அங்க அப்படிப்பட்ட முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படலையே. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமாக குஜராத் மாநிலத்திலிருந்து புறப்படக்கூடிய மைக்ரண்ட் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இல்லீகல் மைக்ரண்ட் என்ட்ரிஸ், அதுதான் உலக நாடுகள் முழுமைக்கும் அதிகம். நீங்க இன்னொன்னு நாம பார்த்தோம் இல்லையா, பாலைவனங்களின் வழியாக உள்ளே நுழையக்கூடிய, அதுவும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக உள்ளே நுழையக்கூடியவர்கள் எத்தனை பேர் மடிந்தார்கள்ங்கிற காட்சிகளை நாம பார்த்தோம் கடந்த காலத்துல. அவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் குஜராத்திகளாக இருந்தார்கள். தமிழர்கள் ஓரிடத்திலாவது அப்படி நீங்கள் உள்ளே நுழைந்ததாக நீங்கள் பார்க்க முடியுமா? ஈழத்தமிழர்கள் நுழைந்திருப்பாங்க, அது வேறு, அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள் அப்படி சட்டப்புறம்பாக, சட்டத்துக்கு எதிராக, சட்டவிரோதமாக எந்த நாட்டிலாவது நுழைந்திருக்கிறார்களா என்று கேட்டால் நீங்க மைக்ரோ மைனாரிட்டியில தான் கண்டுபிடிக்கணும். மைனாரிட்டியில கூட இல்ல, மைக்ரோ மைனாரிட்டியில தான் போய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் தமிழர்களினுடைய புலம்பெயர் வாழ்வு என்பது இருந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட இயக்கம் வகுத்து தந்த கல்வி கட்டமைப்பு, திராவிட இயக்கத்தினுடைய வியூகம் என்றுதான் நான் சொல்வேன். இந்த ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வரும்போது முதலமைச்சர் தான் வேந்தரா மாற போறாரு அப்படின்னு சொல்லும்போது, முதலமைச்சருக்கு மட்டும் என்ன தெரிஞ்சிட போகுது? ஒரு அரசியல்வாதி கொண்டு போயிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தலைவரா வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்கிறாங்க. இது வழக்கமாவே இருந்துட்டு வரைக்கும் அரசியல்வாதிகளாம் படிக்கிறது இல்ல, படிக்காம ஜெயிச்சு வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தோன்றக்கூடிய ஒரு கருத்தா தான் பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பொறியியல் மாணவன் சார். நான் பொறியியல் கல்லூரியில சேரும்போது எனக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில சீட்டு கிடைக்கல. நான் கவுன்சிலிங் போனேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதை ஒழித்து கட்டினவர் யார் தெரியுமா? கலைஞர் தான். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு கொண்டு வந்தார், ஒற்றை சாளர முறைன்னு கொண்டு வந்தார். யாரெல்லாம் மதிப்பெண்கள் 12ஆம் வகுப்பில் பெறுகிறார்களோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இடம்பெற முடியும். நான் வாங்கின +2 மார்க் இருக்குல்ல, அது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இடம்பெறுகிற தகுதி படைத்ததுதான். ஆனா என்னால என்ட்ரன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாதனால நான் வேற ஏதோ ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிச்சேன். இந்த வாயில திறந்து வச்சவர் யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஆச்சா, இன்னொன்னு, என்னுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி. முதல் தலைமுறை பட்டதாரிக்கான போஸ்ட் கிராஜுவேட் இருக்குல்ல, இளநிலை இல்ல, முதுகலை பெறுவதற்கான பட்டப்படிப்பு இருக்குல்ல, அதையும் இலவசமாக தரும் என்கிற திட்டத்தை தந்தவர் யாருன்னா கலைஞர். அந்த திட்டத்துக்கு 30,000 ரூபாய் என்று இலக்கு நிர்ணயித்திருந்தார்கள். அதை 60,000 ரூபாயாக உயர்த்தியது யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா. நான் இதுல அதிமுக ஒதுக்கி விட்டு பேசல, மீண்டும் சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் செய்திருக்கிற சாதனையே சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் என்ன படிச்சாங்க? கலைஞர் என்ன சார் படிச்சிட்டாரு?
நீங்க யோசிச்சு பாருங்க. கற்றறிந்த பெருமக்களா? இல்ல. இன்னொன்னு நான் முக்கியமா சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, முதல் தலைமுறை பட்டதாரி. ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு மகன் இருப்பான். அவன் முதல் தலைமுறை பட்டதாரி. 2வது மகன் இருந்தா அவனும் முதல் தலைமுறை பட்டதாரி தானே. அவங்க அப்பா அம்மா படிக்கல, தாத்தா பாட்டி படிக்கல, பாட்டம் பூட்டம் படிக்கல. 2வது புள்ள படிக்கிறான். ஆனா அவங்க அண்ணனுக்கு கிடைச்ச அந்த பிரைடு இருக்குல்ல, அந்த தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் இருக்குல்ல, அது தம்பிக்கு கிடைக்காது, தங்கச்சிக்கு கிடைக்காது. இப்ப என்னன்னா 2021 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுது திமுக. கைப்பற்றணும்னு அமைச்சராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர், இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற உடனே பிற்படுத்தப்பட்டோர் மானிய கோரிக்கை. நைட்டு 12 மணிக்கு அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கருக்கு போன் பண்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சங்கர், நான் பார்த்தேன், அதுல இன்னொரு புதிய ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வரணும் சங்கர் முதலமைச்சர். என்ன, 12 மணிக்கு கோப்புகளை பார்த்து விட்டு முதலமைச்சர் கூப்பிடுறாருன்னு அண்ணன் சிவசங்கருக்கு ஒன்னும் புரியல. அப்ப சொன்னாராம், முதல் தலைமுறை பட்டதாரின்னு வீட்டுல ஒரு பிள்ளைக்கு வச்சிருக்கிறோம் சங்கர். அது 2வது பிள்ளை 3வது பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? அதனால நம்ம பிற்படுத்தப்பட்டோர் மானிய கோரிக்கையில் இதையும் சேர்த்து இந்த திட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லி 2022 அறிவிச்சார். முதலமைச்சர் எங்க சார் பிஹெச்டி படிச்சாரு? நீங்க சொல்லுங்க சார், எந்த பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி வாங்கியிருக்கிறாரு? அப்ப இந்த நாட்டினுடைய மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக, இந்த நாட்டுக்காக மூளையிலேயே சிந்தித்து, உறக்கம் இல்லாமல், உணவு உண்ணாமல் சிந்தித்து இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் சார் இந்த கல்வி கட்டமைப்பு குறித்து அக்கறை இருந்துச்சு. நான் சொன்னேன், அன்னை தெரசாவின் பெயரால் பல்கலைக்கழகம். எம்ஜிஆர் என்ன சார் படிச்சாரு? என்ன சார் படிச்சாரு எம்ஜிஆர்? பெண்களுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்தார்ல, அவர் என்ன படிச்சாரு? இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து தானே சிந்திச்சார். படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம். அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் சொல்லுவாரு, லேர்னருக்கும் இன்டெலெக்சுவலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னாரு. இது வரைக்கும் யாருமே தெரிவிக்காத கருத்து. படிச்சவன் பூரா அறிவுஜீவி இல்லடா, அவன் லேர்னர், அவன் படிச்சிருக்கான், அவ்வளவுதான். இன்டெலெக்சுவல் என்பவன் தான் அறிவுஜீவி. இவங்கெல்லாம் நான் சொன்ன ஆட்கள்லாம் இன்டெலெக்சுவல், லேர்னர் கிடையாது. அதனால படிப்புக்கும் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருந்து மாணவர்களை வார்ப்பிப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நீங்க அண்ணா துவங்கி, ஏன் சார் இன்னும் ஒரு படி மேலேயே போறேன் சார், வேரோடும் வேரடி மண்ணோடும் காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை வீழ்த்திட்டோம். காமராஜர் தான் சார் அறிவு கண் திறந்தாரு, காமராஜர் தான் சார் செஞ்சாரு. காமராஜர் திறந்த பள்ளிக்கூடங்கள் குறித்தும் நான் இன்றைக்கு பேசியாக வேண்டுமே. ஏழை மாணவர்களினுடைய கல்விக்காக பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது திராவிட இயக்கமாக இருக்கலாம். கல்விக்கூடங்களை அடிப்படையில் திறந்து வைத்தவர் காமராஜர் தான். அப்ப நீங்க இந்த தலைவர்கள் எல்லாம் எந்த பல்கலைக்கழகத்துல போய் படிச்சிருக்கிறாங்க? எனவே இந்த கருத்து என்பது RSS கருத்து. ஏன்னா அன்னைக்கு படிச்சவன் எல்லாம் யாரா இருந்தான்னா நூல் அணிந்தவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, அறிவுஜீவி பூரா அந்த சமூகத்தில இருந்து வந்தவன் தான். இருக்கிற உலக முட்டாப்பைய பூரா அந்த சமூகத்துல தான். நான் ஒரு சமூகத்தை குறைச்சு மதிப்பிடுறதுக்காக பேசல. ஆடிட்டர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஆடிட் பண்ண நிறுவனங்கள்லாம் ரோட்டுக்கு வந்த பட்டியல் என்கிட்ட இருக்கு. தனியா இதை பத்தி பேசியாக வேணும். அவரு பெரிய லாபியிஸ்ட்னா, அவர் பண்ண லாபியில என்ன பெரிய சாதனையை கிழிச்சு தள்ளிட்டாருன்னு பேசணும். இப்ப சமீபத்துல கூட சொல்லியிருக்காரு, காகிதம் இல்ல பிரிவினைவாதி அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அந்த இன்டெலெக்சுவல் ஆடிட்டர். யோ, ஏதாவது கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருக்கா உங்ககிட்ட எல்லாம்? நான் கேட்கிறேன். இந்த நான் பேசுகிற செய்திக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் ஜின்னா பாகிஸ்தான் தனிநாடு வேண்டும் என்று கேட்டது போது முஸ்லீம் லீக் ஒன்னா இருந்துச்சு சார், யுனைடெட் முஸ்லீம் லீக்கா இருந்தது, ஒருங்கிணைந்த முஸ்லீம் லீக். காகிதம் இல்ல என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இந்தியாவோட இருக்க, உனக்கு தனிநாடு வேணா நீ கிளம்பி போனார். கிளம்பி போன்னு மட்டும் சொல்ல, ஜின்னா ஒரு கடிதம் எழுதினார். இன்றைக்கும் ஆவணங்களாக இருக்கின்றன. ஜின்னா ஒரு கடிதம் எழுதினார் சார் காகிதம் இல்லத்துக்கு, நிதியை சரிபாதியாக பிரித்துக் கொள்ளும். ஏன்னா நான் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் ஆயிட்டேன், நீ இந்திய முஸ்லீம் லீக் ஆயிட்ட. நிதி முஸ்லீம் லீக்கினுடைய நிதி தான் பையன், நாடு வேணான்னு நீ போயிட்டதற்கு பிறகு உன் நிதி எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கையான்ட்டாரு ஜின்னாவை. உறுதியாக நின்றார் சார். அது மட்டும் இல்ல சார், எவ்வளவு பெரிய படிப்பாளி தெரியுமா? ஆங்கில புலமை என்பது காகிதம் இல்லத்துக்கு அவ்வளவு நுட்பமாக இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல படிப்பை நிப்பாட்டிட்டாரு காகிதம் இல்ல. 2 வருடம் தான் சார் படிச்சார். காகிதம் இல்லத்து படிக்கல, 2 வருடம் தான் போனார். 3வது வருடம் போனா பட்டயம் படிச்சிருக்கலாம். BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க வேண்டியவர். அவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசுவார் நாடாளுமன்றத்துல. ஏன் தெரியுமா? இந்த ஆங்கிலம் தான் நம்மை அடிமைப்படுத்துகிறது, எனவே இந்த ஆங்கிலத்தை இனி கற்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் காந்தி. இந்த ஆங்கிலத்தை, ஆங்கிலேயர்களை புறக்கணியுங்கள் சொன்னார். காந்தி சொன்னதுக்காக தன்னுடைய படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர் சார் காகிதம் இல்ல. அவரை பார்த்து பிரிவினைவாதின்னு சொல்றவன்லாம் அறிவுஜீவின்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த நிலையில் தான் இவன் என்ன சொல்றான்னா, முதலமைச்சர்கள் வேந்தர்கள் ஆகக்கூடாது. யார் ஆக்கிடுவோம்? குருமூர்த்தி ஆக்கிடுவோமா? ரெங்கராஜ் பாண்டே ஆக்கிடுவோமா வேந்தர்களா? உங்க அறிவுஜீவிகள் ஆக்கிடுவோமா? தமிழ்நாட்டுக்கு யார் வேந்தராக இருக்க வேண்டும் என்கிற
தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் முதலமைச்சர். எனவே அவருடைய அந்த வேந்தர் பொறுப்பு இருக்குல்ல, அவர் இன்றைக்கு இருக்கிற கட்டளை இருக்குல்ல, இது ஒண்ணும் நீங்க அவருக்கு தூக்கி கொடுத்ததில்ல, அவர் போராடி பெற்றது. எனவே தமிழ்நாடு போராடி பெற்றதை இன்றைக்கு அவர் முழுமையாக செயல்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிறார். காந்தாரி வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுததை போல இவர்கள் அழுது கொண்டிருக்கிற காட்சியை நாம பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. சமஸ்கிருதம் வந்து போதிக்கிற வகையில டெல்லியில வந்துட்டு 108 முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி RSS தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த இந்த முகாம்களோட நிறைவு விழாவில் வந்து அமித்ஷா கலந்துக்க போறாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? சமஸ்கிருதத்தை கத்துக்கிற வகையில முன்னெடுத்துட்டு போற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த 2 செய்தியை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நீங்க முதல்ல என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, பல்கலைக்கழகத்துக்குள் பகுத்தறிவு சிந்தனைகள் வகுப்புகளாக எடுக்கப்பட வேண்டும், பகுத்தறிவு சிந்தனைகள் பாடங்களாக சொல்லித் தரப்பட வேண்டும். இதை எதிர்த்தவர்கள் ஏன் இன்றைக்கு RSS வகுப்புகள் எடுப்பதை தடுக்க முற்படவில்லை? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தால் இயக்கப்படுகிற முற்போக்கு சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, வட்டங்கள் இருக்குல்ல, அம்பேத்கரின் பெயரால் ஸ்டடி சர்க்கிள், பெரியார் பெயரால் ஸ்டடி சர்க்கிள், இப்படி முற்போக்கு சிந்தனையாளர்கள் பெயரால் இயங்கக்கூடிய ஸ்டடி சர்க்கிள்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குனா சார் யாரு? விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாணவர் அமைப்பு ABVP. ஆயிஷி கோஷ் என்கிற மாணவி, அவர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்கத்துக்கு தலைவர். அவருடைய கை கால்களை உருட்டுக்கட்டைகளால் அடித்து நொறுக்கினார்கள். யாரு தெரியுமா? இந்த VHP RSS மாணவர் அமைப்பாக இருக்கிற ABVP. சரிங்களா? இதை தடுத்து நிறுத்துவதற்கு வக்கற்ற ஒரு அரசாக இந்த ஒன்றிய அரசு இருந்தது. இன்றைக்கு RSS வகுப்புகளை நேரடியாகவே பல்கலைக்கழகங்களுக்குள் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இது மெல்ல மெல்ல என்னவா மாறும்னா, இனி RSS வகுக்கிற திட்டங்களின்படிதான் கல்வி நிலையங்கள் உருவாக்கப்படும். இந்த நேத்து அறிவிப்பு வந்துருச்சே, சமஸ்கிருத பெயர்களை கொண்டு வந்து கணித பாடங்களுக்கு வைத்திருக்கிறாங்களே. நேத்து NERP ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஆனா சமஸ்கிருத பாடத்துக்கும் கணிதத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? எண்ணியல் என்பது தமிழில் மூத்த மொழி என்று சொல்லப்படுகிற நம்முடைய தமிழ் மொழியில இருக்கு. கணிதம் என்று வைத்திருக்கிறோம், எண்ணியல் என்று தனியாக வைத்திருக்கிறோம். எண்களையே தமிழ்ல மாற்றி எழுதுகிற அளவுக்கு நம்முடைய மொழி தொன்மையும் பழமையும் வாய்ந்திருக்கிற மொழி மட்டும் அல்ல, அறிவியலை உள்வாங்கி இருக்கிற மொழியாக நம்ம மொழி இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு அப்படி ஒரு அந்தஸ்து இருக்கா? நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? கல்வி திட்டத்திலேயே கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை சேர்க்கக்கூடிய வேலையை நீங்க செய்றீங்க. அறிவியலில் கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை புகுத்தி அறிவியல் பெயரால் சமஸ்கிருதம் வகுப்படுத்தப்படும் என்று இன்றைக்கு அறிவிப்பை நேற்றைக்கு நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் எவ்வளவு மோசமாக அந்த கல்வி கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய வேலை. இதை ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே சென்று செய்வார் என்று சொன்னால், இதை விட ஒரு மோசமான சூழல் இந்திய திருநாட்டுக்கு வந்து விட முடியுமா? இதை விட ஒரு மோசமான சூழலுக்கு இந்தியா தள்ளப்பட்டு விடுமா? இந்தியா தன்னுடைய மோசமான காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னல, நான் முன்பே குறிப்பிட்டதை போல இப்போது எப்படி அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய காலம் ஒரு இருண்ட காலமாக இருக்கிறதோ, அதை விட மிக இருண்ட காலமாக இந்தியாவினுடைய இந்த காலம் பார்க்கப்பட வேண்டிய காலமாக மாறி போயிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே, நிறைய ஆபத்துகளை சுட்டி காட்டி பேசுறீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி.